சில நாள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னன்னா, ஹிந்தி சீரியல், அப்புறம் மராத்தி இந்த மாரி சீரியல்ல இருந்து சேனல்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் சேனல்ஸ்ல டப் பண்ணி போட்டிருந்தத இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாரி தான் இந்த பாலிமர் டிவில டப் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் கலர்ஸ்க்கும் ஏதோ இஷ்யூ ஆயிட்டனால, கலர்ஸ் வந்து அவங்களோட ஓன் சேனல கிரியேட் பண்ணிட்டாங்க. நீங்க கலர்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலயும் நெறைய சேனல்ஸ் போடுறாங்க. பட் ரியல் பீப்பிள வச்சு போடாம மராத்தியில என்னென்ன சீரியல் வந்ததோ, அத வந்து நம்ம தமிழ் சேனலுக்கு டப் பண்ணி போட்டுருக்காங்க. இப்ப நான் இது ஏன் சொல்றேன் அப்டின்னா, சன் டிவி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ ஒண்ணு பார்த்தேன். அதுல ஆன்லைன்ல தான் பார்த்தேன். சன் நியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி சேனல் இப்ப 2024ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சன் டிவி வந்து தமிழ்ல வந்து அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா 2002ல. சோ இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டு சேனல் வந்து அங்க வந்து நல்ல சீரியல் போட்டு ஓடிட்டு இருக்காங்க. எங்க ஹிந்தி நாட்ல, நார்த் இந்தியாவுல. சோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் சிறகடிக்கும் ஆசை வந்து தமிழ்ல இருந்து டப் ஆயி போச்சு. இன்னும் மெட்டி ஒலி சீரியல் கூட அங்க டப் ஆயி போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு நம்ம தமிழ் சீரியல்ஸ். பட் ஒரு பர்ட்டிகுலர் சேனலே அங்க வந்து அவங்க லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி அ மாத்துறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி சீரியல்ஸ் வந்து கன்டினியூவேஷன் ஆகுமா? இல்ல பாதியிலேயே புட்டுட்டு போகுமா? எல்லாம் எனக்கு தெரியாது. பட் நல்லா ஓடணும்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் பண்ணலாம். இது வந்து சன் டிவியோட ஒன் ஆஃப் தி சாதனை அப்படின்னு சொல்லுவேன். இவங்க சன் டிவி வந்து சன் நியோன் மட்டும் இது பண்ணல. சன் சூர்யா, அப்புறம் சன் உதயா அண்ட் சன் ஜெமினி இந்த மாரி எக்கச்சக்க சேனல்ஸ் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருக்கு. என்ன ஒரே சீரியல அரைக்காம கொஞ்சம் வெவ்வேற மாரி மாடிஃபை பண்ணி அது செட் பண்ணியிருக்காங்க. அந்த லாங்குவேஜ் அந்த ஊர் கல்ச்சர்க்கு ஏத்த மாரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இப்ப ஹிந்தில வர அந்த நியோ, சன் நியோ சீரியல் என்ன மாரி இருக்கும் அப்படின்னு தெரியாது. பட் போக போக தான் அது தெரியும். அண்ட் நம்பளுக்கும் அந்த சேனல் வரும். இப்ப வந்து டிஷ் டிவி வச்சிருக்கிறவங்க, அப்புறம் ஏர்டெல் டிஷ் டிவி இந்த மாரி வச்சிருக்கிறவங்களுக்கு ஹிந்தி சீரியலுக்காக நீங்க ஏதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் சேனல் உங்களுக்கு ஷோ ஆகும். பார்க்கணும். ஹிந்தியில எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம்.